ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து மைதா மாவில் முறுக்கு செஞ்சுருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு இட்லி பாட்டில் ஒரு 1/2 kg மைதா மாவை ப்ளெயினாக மாவை வந்து ஒரு ஒயிட் கிளாத் விட்டு மாவை கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 kg மாவு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வெந்துடுச்சு. இது வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு அதில் இருக்கிற கட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்மா அதை உடச்சி எடுத்துக்கிறாங்க. அது வந்து சூடாக இருக்கும், அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் வந்து எள்ளு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், இப்போ தேவையான அளவு உப்பு. ஸோ இது கூடயே பெருங்காயத்தூள். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வார்ம் வாட்டரில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் காரமாக வேணும்னா நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது நான் காரம் ஆட் பண்ணல. இப்போ வந்து ஒரு வாணலில் எண்ணெய் சூடாகிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சி அந்த சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ முறுக்கு வெந்துடுச்சு அப்படின்றது நம்ம எப்படி தெரியும்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ இப்போ முறுக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.